நின்றது பிடரிடத்தில் நின்றது. விதியை வெல்லக்கூடிய தன்மை மதிக்கு உண்டிருந்தாலும் என்னைக்குமே வெல்லக்கூடிய தன்மை விதிக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடம்புங்கிற விதிக்கு மதிங்கிற மூச்சு இல்லைன்னா அதுக்கு பேர் சவம். ஆக சவமாய். ஆனா சவம் என்பது இல்ல, அது உடம்பு இருந்தா தானே மூச்சுக்கு பெருமை. இப்ப உடம்பு தனித்தனியா உயிரையும் பிரிக்க முடியுமா? உயிர் என்பது தனித்து இயங்கும், உடம்பு என்பது தனித்து இயங்காது. அதுதான் உயிர்மெய் என்பது அப்படின்னு ஒரு எழுத்துக்கே சொல்லி வச்சிருக்காங்க. உடம்பு மெய்யெழுத்து தனியா இயங்காது, ஒரு வாசகத்தை எழுத முடியாது. ஆனா உயிர் எழுத்தை கொண்டு ஒரு வாசகத்தை அமைக்கணும். உயிர் எழுத்து இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் அமையாது. சொல்ல வர உயிர் இல்லாம மெய் இல்ல, மெய் இல்லாமல் மெய்ங்கிறது இந்த உடம்பு, உயிர்ங்கிறது ஆத்மா. ஆத்மாங்கிற உயிர் இல்லைன்னா அந்த உடம்புக்கு பெருமை இல்ல. அது சரி. ஆனா ஆத்மா என்பது பிரிந்து போனால் வேறு ஒரு உடம்பில் ஐக்கியமாக ஒரு ஜீவனாக உருவாகக்கூடிய தன்மை ஆத்மாவுக்கு உண்டு. விதிக்கு பெருமை இல்ல, மதிக்கு பெருமை இருக்கு. காத்து இல்லைன்னா பேச்சு இல்ல, மூச்சு இல்ல. அப்படி நீங்க பெருமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்றைக்குமே விதிக்குத்தான் பெருமை இருக்கிறது. எப்படி நீங்க மதியை கொண்டு செயல்படுத்தலாம். வெல்லக்கூடிய தன்மை விதிக்குத்தானே உண்டு. இல்லம்மா, விதி வரும்போது மதி இழக்கும். சரி. ஆனா மதி இழக்காம இருந்தவங்க அந்த நாட்டுல பேரும் புகழும் பெற்றிருக்காங்க. மதி எவ்வளவுதோ பேரும் புகழும் பெற்றுவிட்டாலும் கடைசியில நிலையில விதி பிரகாரம் தானே அமைப்பு என்பது அமைகின்றது. எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தலையெழுத்து மாத்திர சக்தி. பிறவி பெருங்கல் நீந்துவார் நீந்தர் இறைவனே செய்தாருங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறவியோட பயன் இவ்வளவு ஒரு 9 பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு தான் இறைவனை வழிபாடு மூலம் மனிதனாக